தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. பவுலுடைய அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தை, வாழ்க்கையை, தேவனுக்காக வாழ்ந்தப்பட்ட காரியங்களை அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்திலிருந்து அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். அதை கற்றுக்கொண்டு நாங்களும் வருகிறோம். தொடர்ந்தும் 25வது வசனம், இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆண்டவரோட வாழும்போது, ஆண்டவருக்காய் வாழும்போது, சத்தியத்தின்படி வாழும்போது, ஆவியானவரால் வழி நடத்தப்படும் போது, எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்னென்ன காரியங்களை வைத்திருக்கிறார், எங்களை எப்படி பயன்படுத்துவார், நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆவியானவர் எங்களோடு பேசுவார், உணர்த்துவார். அதே போல பவுலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் காலம் முடிகிறது, ஊழியம் முடிகிறது, இவங்கள் ஒருத்தரையும் நீ பார்க்க மாட்ட என்று சொல்லும் போது அவர் அதை சொல்றாரு. என்னத்தை சொல்றாரு? பிரசங்கத்தை கேட்ட, அற்புதங்களை பார்த்த, நான் மற்றவர்களை ஆசீர்வதித்ததை பார்த்த, இதெல்லாம் அவர் சொல்லல. என் பிரசங்கத்தை கேட்ட, அப்பையும் அதுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. பிரசங்கம், சத்தியம். எல்லாரும் நீங்க என்னுடைய முகத்தை இனி பார்க்க மாட்டீங்க. தேவனுடைய 26வது, தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினால் எல்லாருடைய இரத்த பழிக்கு நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சியாக வைக்கிறேன். தேவனுடைய ஆலோசனை, தேவன் எனக்கு சொன்ன, தேவன் என்னை கொண்டு உங்களுக்கு சொல்ல சொன்ன அவைகளை மட்டுமே நான் சொன்னேன். அதுல ஒன்றையும் நான் மறைச்சு வைக்கல. ஆகவே எல்லாருடைய இரத்த பழிக்கு நீங்கி நான் சுத்தமாயிருக்கிறேன். எப்படி சுத்தமா இருக்கிறேன்? எப்படி சுத்தமா இருக்க முடியும்? ஒன்று, சத்தியத்தின்படி வாழ வேண்டும், தேவ சித்தம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, தேவன் சொன்னதை மட்டும் சொல்ல வேண்டும். அப்பொழுது சுத்தம். ஆண்டவர் என்ன கொண்டு உங்களுக்கு சொல்ல சொன்னாரோ அதை மட்டும் நான் உங்களுக்கு மறைக்காம ஒழிக்காம உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்படி அதை மட்டும் நான் சொன்னபடியா, தேவனுடைய வார்த்தையை மட்டும், தேவனுடைய சித்தத்தை மட்டும், தேவன் சொன்னதை மட்டும் நான் சொன்னபடியா, என்னுடைய சுயத்துல, என்னுடைய லாபத்துக்காக, என்னுடைய பேருக்காக, புகழுக்காக நீங்க என்னிடத்தான் வரணும் என்பதற்காக, என்னுடைய சபை வளரணும், என்னுடைய வீடு வளரணும், என்னுடைய வயிறு வளரணும், என்னுடைய குடும்பம் வளரணும் என்பதற்காக நான் இதையும் சொல்லல, செய்யல. தேவன் சொன்னதை மட்டுமே சொன்னேன். அதால நான் சுத்தமா இருக்கேன். உங்களுக்கு முன்பதாகவும் சுத்தமா இருக்கிறேன், ஆண்டவருக்கு முன்பதாகவும் நான் சுத்தமா இருக்கேன். என்னுள்ள பழுது ஒன்றும் இல்லை, கரை ஒன்றும் இல்லை, அழுக்கு ஒன்றும் இல்லை என்பதாக இங்க சொல்றார். ஏன்? தேவன் சொன்னதை மட்டும் சொன்னபடியா, தேவன் செய்ய சொன்னதை மட்டும் செய்தபடியா, தேவன் பிரசங்கி என்று சொன்னதை மட்டும், வார்த்தையை மட்டும் பிரசங்கித்தபடியா சுத்தமாயிருக்கிறேன் என்பதாக பவுல் சொல்றார். நாங்க எத்தனை பேர் இன்றைக்கு சுத்தமா இருக்கணும்? யோசிச்சு சுத்தமாக மாற ஆவியானவர் தொடர்ந்து எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்து வழி நடத்துவாரா? ஆமென்.